பல்வேறு கனவுகளுடன் புகுந்த வீட்டுக்கு சென்ற இளம்பெண் பழக பழக பாலும் புளிக்கும் என்பதை போல் நாள் ஆக அரக்கனாக மாறிய கணவன். நடுவீட்டில் உடம்பில் தீக்காயங்களோடு சடலமாக கிடந்த தாய், மகள். மகளை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்துவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்டது ஏன்? நடந்தது என்ன? டின்னரை முடிச்சிட்டு மகள் சஞ்சு பிஷ்ணோய்க்கு போன் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா. ஆனா சஞ்சு அந்த போனை எடுக்கல. மகள் வீட்டு வேலையில பிஸியா இருப்பா, எல்லா வேலையையும் முடிச்சிட்டு அவளே கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சஞ்சுவோட அம்மா. ஆனா மறுநாள் ஆகியும் மகள் கிட்ட இருந்து எந்த ஒரு போனும் வரல. எப்போ போன் பண்ணாலும் உடனே அந்த காலை அட்டன் பண்ற சஞ்சு நேத்து போன் பண்ணியும் எடுக்கல, இப்ப போன் பண்ணியும் எடுக்கலன்னு குழப்பமாகி இருக்காங்க. உடனே பக்கத்து வீட்டுல இருந்த பொண்ணுக்கு போன் பண்ண தாய், என் மகளுக்கு நேத்திலிருந்து கால் ட்ரை பண்றேன், அவ எடுக்கவே மாட்டேங்கிறா, சஞ்சு வீட்டுல இருக்காளா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லும்படி கேட்டு இருக்காங்க. உடனே சஞ்சுவோட வீட்டுக்கு போன அந்த பெண் ரூம் கதவை திறந்து பார்த்திருக்காங்க. அங்க சஞ்சுவும் அவங்க 3 வயசு மகள் யசஸ்வியும் உடல் ஃபுல்லா வெந்து போய் சடலமா கிடந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மகளும் பேத்தியும் உயிரிழந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாய் உடனே சம்பவ இடத்துக்கு போய் மகள் உடலையும் பேத்தி உடலையும் பார்த்து கதறி அழுதாங்க. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். சஞ்சுவோட கணவன் எங்க போயிருக்காரு, வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சஞ்சுவோட கணவர் திலீப்பையும் அவங்க அப்பா அம்மான்னு 3 பேரையும் காலையிலிருந்து ஆளை காணும்னு சொல்லி இருக்காங்க கிராம மக்கள். அந்த நேரத்துல அழுதுகிட்டே அங்க வந்த சஞ்சுவோட அம்மா கல்யாணமானதிலிருந்து தன்னோட மகள் பட்ட கஷ்டங்களை போலீஸ் கிட்ட ஒண்ணு விடாம கொட்டி தீர்த்திருக்காங்க. அதை வச்சுதான் போலீஸ் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போனாங்க. ராஜஸ்தான்ல உள்ள சர்னடா கிராமத்தை சேர்ந்த திலீப் பிஷ்ணோய்க்கும் சஞ்சுவுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணமான கொஞ்ச நாள் வர சஞ்சு பிஷ்ணோயோட திருமண வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருந்திருக்கு. திலீப் ஒரு பிரைவேட் கம்பெனிலையும் சஞ்சு பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராகவும் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல குடும்பத்துக்குள்ள பூகம்பம் வெடிக்க ஆரம்பமாகி இருக்கு. கல்யாணத்தப்பவே சஞ்சு பிஷ்ணோயோட வீட்ல இருந்து நகை, பணம், சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த நகை பணம் எல்லாம் பத்தாது, திரும்ப உங்க வீட்டுக்கு போய் கூட கொஞ்சம் நகை வாங்கிட்டு வான்னு திலீப்பும் அவனோட அப்பா அம்மாவும் சேர்ந்து சஞ்சுவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சஞ்சு, எங்க வீட்டு சைட்ல இருந்து அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாங்க, அதனால திரும்ப திரும்ப என்னால அவங்க கிட்ட நகை பணம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால கடுப்பான கணவன் திலீப் மனைவிய சரமாரியா தாக்கி துன்புறுத்தி இருக்கான். இதுக்கிடையில திலீப் சஞ்சு தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இப்போ 3 வயசு ஆன பிறகும் திலீப் அதே அரக்க குணத்தோட தான் இருந்திருக்கான். தொடர்ந்து நகை பணம் கேட்டு மனைவியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். கணவனோட டார்ச்சரை பொறுத்து பார்த்த சஞ்சு ஒரு நாள் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பத்தி தன்னோட தாய்க்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. எல்லா நகைகளையும் அடமானம் வச்சுதான் உன் கல்யாணத்தையே நடத்தினோம், இதுக்கு மேல எங்களால ஒன்னும் பண்ண முடியாது, அதுக்கான சக்தியும் எங்க கிட்ட இல்ல, அதனால எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிடுன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சஞ்சு காலம் பூரா இவன் கூட வாழ்க்கைய நடத்த முடியாதுன்னு நினைச்சு தன்னோட மகளை கொன்னுட்டு தானும் தற்கொலை செஞ்சிக்க முடிவெடுத்திருக்காங்க. அதுக்காக முன்கூட்டியே பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பெட்ரோலையும் வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம தன்னோட ரூம்ல மறைச்சு வச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க சஞ்சு. அப்போ வீட்ல இருந்த திலீப் அவங்க அப்பா அம்மான்னு 3 பேரும் சேர்ந்து வரதட்சணை கேட்டு சரமாரியா தாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 வயசு குழந்தையையும் தாக்குனதா சொல்லப்படுது. இதனால வாழ்க்கையே வெறுத்து போன சஞ்சு தன்னோட மகளை அழைச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. அடுத்து குழந்தை மேல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சுட்டு தன்னோட உடம்புலையும் பெட்ரோலை ஊத்தி கொளுத்திக்கிட்டு உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. சஞ்சுவும் 3 வயசு மகளும் தீ குளிச்சு உயிரிழந்து கிடந்ததை பார்த்த திலீப் தன்னோட தாய் தந்தைய கூட்டிக்கிட்டு பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்க வீட்டுல தலைமறைவாகிட்டான்.
ஆனா திலீப்போட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.